ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி பர்ஃபெக்டாக டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றது. இதோட பேக் பார்ட்டை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். இப்போது ஃப்ரண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் சொல்கிற எல்லா ஃபார்முலாஸ் அண்ட் சார்ட்ஸோட மொத்த டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பேட்டர்னை வந்து டிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டை டிராஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக்குக்கு திரும்பியும் வருவோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் டிராஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம பேக்குக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டு நெக்குமே க்ளோஸ்டு. நம்ம பேக் டிராஃப்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா லென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஷோல்டர் பண்ணியிருப்போம். பட் எப்போவுமே ஃப்ரண்ட்டு பண்ணும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஷோல்டரை மார்க் பண்ணிக்கிறேன். 14.5 ரெண்டாக டிவைட் பண்ணி 7.25 ஷோல்டரு நான் மார்க் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 மார்க்கிங் சொன்னேன் இல்லையா, அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏற்கனவே பண்ண ஷோல்டர் டவுன் 1.5 இன்ச்சஸையும் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5ஐயும் இந்த எண்டையும் நம்ம ஒரு கிராஸ் லைன் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆர்ம் ஹோலை மார்க் பண்ணோம். ஆர்ம் ஹோலுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 inch. இந்த 1 inch வந்து என்னுடைய சைஸ்க்கு, உங்களுக்கு என்ன வருதோ அதை தான் நீங்கள் பண்ணணும் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 inch போட போகிறேன். எனக்கு 6.91 வந்திருக்கு. நான் வந்து இதை அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறேன். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செஸ்ட்டை மார்க் பண்ணணும். இதுதான் செஸ்ட் லைன். செஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், உங்கள் ரெண்டு நெக்குமே க்ளோஸ்டான நெக்காக இருந்துச்சுன்னா செஸ்ட் + 2.5 டிவைடட் பை 4ன்னு பார்த்தோம். நமக்கு என்ன வந்துச்சு, 9.5 எனக்கு வந்துச்சு. ஓகே, உங்கள் ரெண்டு நெக்குமே க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியே தான் செஸ்ட்டும் மார்க் பண்ணுவீங்க, ஆர்ம் ஹோலும் மார்க் பண்ண போகிறீங்க. ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். அந்த 6.9ல் சென்டர் எடுக்கணும். எப்படி எடுத்தோம், இன்ச் டேப்பை எப்படி ரெண்டாக மடித்து மிட் பாயிண்ட்டை எடுத்துட்டு ஒரு லைன் மாதிரி வரைஞ்சோம். உங்கள் ஷோல்டர் இங்கே என்ன வந்துச்சோ அந்த ஷோல்டர்லேருந்து 1 inch இங்கே மைனஸ் பண்ணணும். இந்த ஷோல்டர்லேருந்து 1/2 inch இங்கே மைனஸ் பண்ணணும். 7.25 இங்கே 1 inch மைனஸ் பண்ணால் 6.25 வரும். நெக்ஸ்ட்டு 7.25ல் 1/2 inch மைனஸ் பண்ணால் 6.75 வரும். அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 3 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இதை வச்சு தான் நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஏற்கனவே பேக்லேயே ஒரு வாட்டி ஆர்ம் ஹோல் வரைஞ்சி பார்த்துட்டோம். ஏன்னா அதை வச்சு பேக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் மறுபடியும் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்க போகுது. இந்த கிராஸ் லைனை அப்படியே ஒரு 1லேருந்து 1.5 inch கிட்ட வந்து நம்ம இன்னும் வந்து ட்ராக் பண்ணியிருப்போம். இங்கே வரைய போகிற கிராஸ்க்கு வந்து உங்கள் செஸ்ட் வந்து 40 inchesக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து 0.75, அதாவது 3/4 inch இங்கே வரையணும். இதே உங்களுடைய செஸ்ட் 40 inchesக்கு மேலே இருந்துச்சுன்னா இங்கே 1 inches வந்து கொடுத்துட்டு அப்புறமா தான் நீங்கள் கர்வ் வரைவீங்க. இப்போ இங்க ஒரு கர்வ் வரைய போறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு மார்க்கிங் பண்ணோம். க்ளோஸ் நெக் இல்லைனா போட் நெக் தைக்கும் போது சென்டர்ல நமக்கு இந்த கேப்பிங் இஷ்யூ வரும் இல்லையா, ஒரு மாதிரி ஓப்பன் ஆகுற மாதிரி. அதை மைனஸ் பண்றது எப்படின்னா இந்த எண்டில் ஷோல்டரை மைனஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எவ்வளோ ரெடி ஷோல்டர் வருதோ அதை பொறுத்து உங்களுடைய மைனஸ் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா, எனக்கு வந்து 1/2 inches நான் மைனஸ் பண்ணியிருந்தேன். அதை ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளுடைய நியூ ஆர்ம் ஹோல் ஃபார் ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து சென்டர் எடுத்து அந்த சென்டர்லேருந்து நம்ம நெக் மார்க் பண்ணோம். இப்போ இது ஃப்ரண்ட்ன்றதுனால நம்ம நெக்கை மட்டும் மார்க் பண்ண மாட்டோம், நம்ம அபெக்ஸ் பாயிண்ட், லென்த், இது எல்லாமே வந்து இப்போதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட்டை எடுத்தாச்சு. இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல உங்க இன்ச் டேப்பை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நீங்கள் எல்லா மார்க்கிங்கும் பண்ணிட்டு வருவீங்க. என்னென்ன மார்க்கிங் எடுத்தோம், நெக்கோடைய டீப் எடுத்திருப்போம். என்னோட நெக் டீப் வந்து நான் 3.75 வச்சுக்க போகிறேன். ஷோல்டர்லேருந்து அபெக்ஸ் பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். எனக்கு வந்து 9.5 inchesல வந்துச்சு. நான் என்ன பண்ணணும், அந்த 9.5 கூட ஒரு 1/2 inch ஆட் பண்ணிட்டு இங்கே மார்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு உங்கள் அபெக்ஸ் பாயிண்ட் எங்கே கிடைச்சிச்சோ அதோட +1/2 inch கொடுக்கணும். உங்களுக்கு 10ல் வந்திருக்கலாம், 10.5ல் வந்திருக்கலாம், எங்கே வந்திருக்கோ அங்கேருந்து ஒரு 1/2 inch எக்ஸஸாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த மிட் பாயிண்ட்ல வச்சுட்டு என்னுடைய லென்த் வந்து 15 inches தேவை. நான் என்ன பண்றேன்னா +1 inch கொடுத்து 16ல ஒரு மார்க் பண்ண போறேன். இப்போ இந்த 3 மார்க்கிங்களையுமே நம்ம வந்து லைன் வரைய போறோம். நெக்குக்கு நம்ம எப்படி பேக்ல மார்க் பண்ணுமோ சேம் மெத்தட் தான்.
நம்ம ரெடி ஷோல்டர் எவ்வளோ 3 இன்ச்சஸ் நான் வந்து ரெடி ஷோல்டர் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறேன். இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே என்ன வித் நமக்கு வருதோ அதை தான் நம்ம கீழேயும் மார்க் பண்ணோம். எனக்கு இங்கே 2.9 கிட்ட வருது. அதை நான் அப்படியே இங்கே கீழே கொண்டு வந்து மார்க் பண்ண போகிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறோம். இப்போ இங்கே ஒரு கர்வ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு மூவ் ஆகலாம். இப்போ வந்து ஷோல்டர் டு அபெக்ஸை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அபெக்ஸ் டு அபெக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை 2ஆல டிவைட் பண்ணி இங்க நம்ம மார்க் பண்ண போறோம். எனக்கு வந்து அபெக்ஸ் டு அபெக்ஸ் வந்து 8 இன்ச்சஸ் வருது. இதை நான் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு 4 இன்ச்சஸ் கிடைக்கும். இந்த ஃபோல்டட் இடத்துல இருந்து இன்ச் டேப்பை வச்சு 4 இன்ச்சஸை இங்க நான் மார்க் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு 7 இன்ச் வருதோ 9 இன்ச் வருதோ எது வருதோ அதை 2ஆல டிவைட் பண்ணிட்டு இந்த லைன் வரைஞ்சோம் இல்லையா, ஷோல்டர் டு அபெக்ஸ்னு ஒரு லைன், அந்த லைன்ல வந்து உங்க அபெக்ஸ் டு அபெக்ஸை மார்க் பண்ண போறீங்க. இங்க ஒரு பிளஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுதான் உங்க பஸ்டோடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் நம்ம பிரின்சஸ் கட்டை வரைய முடியும். நான் இங்க 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல இருந்து 1/2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி வேஸ்ட் லைன்ல மார்க் பண்ண போறேன். 4 இன்ச்சஸ்ல 1/2 இன்ச் போச்சுன்னா 3.5 இன்ச்சஸ் வரும். அதை நான் இங்க மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம வேஸ்ட்ல எவ்வளவு டாட் எடுக்கணும் அப்படின்றது தெரியணும். இந்த வேஸ்ட் டாட் வந்து செஸ்டோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்க வேஸ்ட் டாட்டும் சரி ஆர்ம் ஹோல் டாட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம இப்போ வேஸ்ட் டாட் வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம செஸ்ட் வந்து 28ல இருந்து 35.75 இருந்துச்சுன்னா 2.5 இன்ச்சஸ் வேஸ்ட் டாட் வந்து வைக்கணும். இதே நம்ம செஸ்ட் வந்து 36ல இருந்து 44.75 வரைக்கும் இருந்துச்சுன்னா 3 இன்ச்சஸ் வேஸ்ட் டாட் கொடுக்கணும். 45ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலுமே 3.5 இன்ச்சஸ் வேஸ்ட் டாட் வைக்கணும். எனக்கு வந்து 35.5 வந்துச்சு. ஸோ நான் 2.5 இன்ச்சஸ் வந்து வேஸ்ட் டாட் எடுக்க போறேன். இப்போ நம்ம வேஸ்ட் வந்து இப்படி 2ஆ பிரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வேஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு நம்ம வேஸ்ட் எவ்வளவு வந்துச்சோ அதை 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு நம்ம வேஸ்ட் ரவுண்ட் கிடைக்கும். நம்ம பேக்ல கூட மார்க் பண்ணிருப்போம். என்னுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து 27 வந்துச்சு. அதை நான் 4ஆல டிவைட் பண்ணப்போ எனக்கு 6.75 கிடைச்சிச்சு. இப்போ அந்த 6.75 தான் நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். ஆனா இப்படி 2ஆ இருக்கிறதுனால எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும்னா இன்ச் டேப் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி பிளேஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் 3.5 இன்ச்சஸ் மார்க் ஆயிருக்கு. இது வந்து நம்ம வேஸ்ட்ல வரும். இது வந்து டாட். இதை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. 3.5 இங்க இருக்கு. சோ 3.5 எடுத்து இந்த லைன்ல வைங்க. இங்க கால்குலேட் பண்ணுங்க உங்க வேஸ்ட் வந்து எங்க முடியுது அப்படின்னு. எனக்கு 6.75 நான் சொன்னேன். அந்த இடத்துல நான் இங்க ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன். என்னுடைய சீம் அலவன்ஸ் நான் இங்க கொடுத்துட்டேன். வேஸ்டோடைய டாட் இருக்கு இல்லையா, அதை இந்த மிட் பாயிண்ட் கூட நான் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சுக்க போறேன். இதுதான் உங்க வேஸ்டோடைய டாட். ஓகேவா? இந்த டாட் போயிட்டுக்கு அப்புறமா நமக்கு நம்மளுடைய வேஸ்ட் மார்க்கிங் கரெக்டா கிடைக்கும். இப்போ இந்த பிரின்சஸ் கட்ல நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ண மாட்டோம், கர்வா தான் ஜாயின் பண்ணுவோம். அந்த கர்வ் வந்து எப்படி மார்க் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2வது லைன் இருக்கு இல்லையா, இந்த 2வது லைனோட மிடில் எடுக்க போறோம். இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த செஸ்ட் பாயிண்ட்க்கு மிடில் எடுக்க போறோம். அதே மாதிரி கீழேயும் எடுக்க போறோம். சோ உங்களுக்கு இந்த 2வது லைன்ல 3 லைன்ஸ் நீங்க மார்க் பண்ண போறீங்க. இந்த 2வது லைன்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே போங்க. வெளியே போயிட்டு ஒரு மார்க் கொடுத்துட்டேன். அடுத்து இந்த 3வது லைன் இருக்கு இல்லையா, இங்க வந்து 1/2 இன்ச் லைன் வரைய போறேன். நீங்க அப்படியே உங்க இன்ச் டேப்பை கிராஸா இப்படி வச்சாலே உங்களுக்கு அந்த லைன் இருக்கும். அப்படியே இங்க ஒரு மார்க் கொடுத்துட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்குள்ள நம்ம ஒரு கர்வ் மாதிரி வரைய போறோம். அது வந்து ரொம்ப நீங்க கர்வ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இந்த ஒரு லைன் கிராஸ் ஆனா போதும். இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த கீழ் லைன்ல இருந்து இந்த லைனுக்கு இந்த ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைய போறோம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன். இந்த 0.25மே அதுல வரணும். இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கா, இது அப்படியே ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. நீங்க ஃபுல் லைன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எட்ஜஸ்ல மட்டும் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தாலே போதும். உங்களுக்கு பார்க்கவே அழகான கர்வ் கிடைச்சிரும். ஸோ நம்ம வேஸ்ட்ல டாட் எடுக்கிற இடத்துல கர்வ் வரைஞ்சிட்டோம். நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது ஏன் வருதுன்னா நம்ம மெஷரே பண்ணாம அப்படியே கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவோம். அதனால தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ கட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஒரு சைடு ஆஃப் த பிரின்சஸ் கட்ல எவ்வளவு வருது அப்படின்றத பார்த்துட்டு இன்னொரு சைடும் அதே இருக்கான்றதை மெஷர் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த லைனை வந்து மார்க்கே பண்ணல. ஸோ நான் இப்போ அதை ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைன்ல எவ்வளவு இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்க. எனக்கு வந்து 6ல இருந்து 6.1 வருது. நான் அதை நோட் பண்ணிட்டு இந்த கிராஸ் லைன், இந்த கர்வ் வரைஞ்சோம் இல்லையா, இந்த லைன்ல அதே 6.1 நான் மார்க் பண்ண போறேன். இன்ச் டேப்பை இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா பிடிச்சிட்டு மெஷர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இங்க எனக்கு எவ்வளவு வருதோ அதை அப்படியே டபுள் மடங்கா நான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மார்க் பண்ண போறேன். அதாவது நம்ம வேஸ்ட்க்கு இங்க சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லைனு இங்க வந்து எனக்கு இங்க எவ்வளவு எக்ஸஸா வருதோ அதுல இருந்து டபுள் மடங்கா நான் இங்க வந்து மார்க் கொடுக்க போறேன். எனக்கு இங்க 0.3 கிட்ட வருது. நான் அதை அப்படியே டபுள் ஆக்குனேன்னா 0.6 கிட்ட வரும் எனக்கு. நான் அதை இங்க மார்க் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த லைனையும் இந்த லைன்லயும் நம்ம ஒரு கிராஸ் லைன் வரைய போறோம். உங்க ஸ்கேலை இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே டச் பண்ற மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு இந்த இடத்துல எவ்வளவு கிராஸ் போனாலும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தேவை இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுமே கரெக்டா டச் ஆகணும். இது என்ன பண்ணோம்னா, நம்ம பிளவுஸ் தைச்சு முடிச்சுட்டு சைட்ல வந்து எக்ஸஸா சில டைம் ஃபேப்ரிக்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து இது பண்றதுனால நமக்கு வராது. சைட்ல மைனஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல்ல எவ்வளவு டாட் வரையணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு ஈஸி மெத்தட் என்னன்னா, நீங்க வேஸ்ட்ல இங்க எவ்வளவு டாட் எடுத்தீங்களோ அதுல பாதி வந்து ஆர்ம் ஹோல் டாட்டா கால்குலேட் பண்ணுவோம். இங்க 2 இன்ச் எடுத்திருந்தீங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கு 1.25 வந்து டாட்டா இருக்கும். இங்க 3 இன்ச் டாட் எடுத்திருந்தீங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கு 1.5 வந்து டாட்டா இருக்கும். நான் வந்து இங்க 2.5 டாட் எடுத்திருக்கேன். 1.25 இங்க மார்க் பண்ணிக்க போறேன். எப்பவுமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ஆர்ம் ஹோல்ல எந்த இடத்துல நம்ம வந்து டாட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும். இந்த ஆர்க்ல எடுக்கணுமா இல்ல இங்க எடுக்கணுமா, எங்க எடுக்கணும்ன்ற ஒரு பிரச்சனை எப்பவுமே இருக்கும். அது ஈஸியா எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, உங்க டாட் எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. என்னுடைய டாட் வந்து 1.25. ஓகேவா, இங்க பென்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த லைனை நான் இந்த செஸ்ட் லைன் மேல அப்படியே எடுத்துட்டு போறேன். இது போகும்போது நம்ம ஆர்ம் ஹோல்ல டச் பண்ணோம் இந்த கார்னர். அதுதான் நம்மளுடைய ஆர்ம் ஹோலுடைய டாட் எடுக்க வேண்டிய மிட் பாயிண்ட். ஓகேவா, எனக்கு வந்து இங்க டச்சா இருக்கா, இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் போட்டுக்கிறேன். இது வந்து மிட் பாயிண்ட். அப்போ இந்த சைடும் சேர்த்து எனக்கு 1.25 வரணும். ஓகேவா, அப்போ 1.25 நான் 2ஆ டிவைட் பண்ணனா எனக்கு 0.6 வரும். அந்த 0.6 நான் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த சைடும் அப்புறம் இந்த சைடும் மார்க் பண்ணா எனக்கு 1.25 டாட் வந்து கிடைக்கும். ஆர்ம் ஹோல் டாட் எவ்வளவு வந்துச்சோ அதை 2ஆ டிவைட் பண்ணி நான் லெஃப்ட் சைடு வந்து ஒரு மார்க்கை வரைஞ்சிட்டேன். நீங்க நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு உடனே மார்க் பண்ணக்கூடாது. அது பதிலா என்ன பண்ணணும்னா, உங்க ஸ்கேலை எடுத்துட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா 0.6, அந்த லைனை இந்த மிட் பாயிண்டோட கனெக்ட் பண்ண போறோம். அடுத்து இந்த லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே பாருங்க. இந்த இடத்துல அங்க இருந்து 1.25 உங்களுக்கு எங்க வருது அப்படின்றத பாருங்க. ஏன்னா நீங்க ஸ்லீவோட ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா உங்க டாட் வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல உங்க டாட் இருக்காது. ஏன்னா இதை ஸ்டிச் பண்ண அப்புறமா உள்ள போயிடும். இதுக்கு கீழே இருந்து தான் உங்க டாட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 1.25 எங்க வருதோ அதுதான் டாட் வந்து கரெக்டா இருக்கும். இதுதான் நம்மளுடைய 2வது லைன். இந்த லைன்ல வந்து நான் இந்த மிட் பாயிண்டோட ஜாயின் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம 2 லைன் வரைஞ்சாச்சு. இப்போ கர்வ் எப்படி வரையிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இதோடைய மிட் பாயிண்டை எடுக்க போறோம். இந்த மிட்ல இருந்து இந்த செஸ்ட் பாயிண்ட்க்கு சென்டர் எடுக்க போறோம். இப்போ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இங்க நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா கீழே வேஸ்ட் டாட்ல, அதே மாதிரி இங்க இருந்து இந்த இடத்துல ஒரு கர்வ் வரைய போறோம் ரவுண்ட் மாதிரி. இதை நீங்க கையாலேயும் வரையலாம், இல்லைன்னா உங்க ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு கூட வரையலாம். இங்க இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் ஜாயின் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கிராஸ் எப்படி போதோ நீங்க அப்படியே வரையணும். இப்படிலாம் ஸ்ட்ரெயிட்லாம் பண்ணக்கூடாது. இங்க உங்க ஸ்கேலை வச்சுட்டு இந்த இடத்துல அது இந்த எங்க டச் ஆகுதோ அதையும் வச்சுட்டு கிராஸ் எவ்வளவு போதோ நீங்க அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதுதான் உங்க பிரின்சஸ் கட் கர்வ். கீழே ஒரு விஷயம் பார்த்தோம், அதாவது இந்த லைனும் கரெக்டா எங்க மேட்ச் ஆகுது அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு தேவையில்லாத எக்ஸஸை வந்து கட் ஆஃப் பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஆர்ம் ஹோலுக்கும் பண்ண போறோம். ஆனா அது பண்றதுக்கு முன்னாடி இந்த லைன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து உங்க பிரின்சஸ் கட் இந்த கர்வ் 0.25 மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட ஒரு லைன் ஜாயின் பண்ண போறோம். இந்த லைனை வந்து இதோட டச் பண்ண மாதிரி எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து இந்த கீழ் லைன் இருக்கு இல்லையா,
அங்கேயும் நம்ம டார்க் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த பீஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு இந்த கர்வ். இப்போ நம்ம வந்து இந்த கர்வ் ரெண்டா போகுது இல்லையா, இதை வந்து கரெக்டா எவ்வளோ இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண போறோம். நம்ம வேஸ்ட்ல மெஷர் பண்ண மாதிரி. ஸோ அதை நம்ம எங்க இருந்து மெஷர் பண்ணணும்னா, நீங்க ஃபுல்லா கூட மெஷர் பண்ணலாம், ஆனா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ உங்க ரெண்டு கர்வுமே எங்க மீட் ஆகுது ஒன்னா அப்படின்றத பாருங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா டச் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இங்க இருந்து தான் பிரியுது. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணிட்டு அதே அளவு இங்க நான் மார்க் பண்ணிக்க போறேன். இங்க எனக்கு 2.9 கிட்ட இருக்கு. ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்ம் ஹோலை விட கொஞ்சம் வெளியே இருக்கு. ஸோ நம்ம அதை கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வைக்க போறோம். இங்க ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். உங்க ஸ்கேலை வந்து எடுத்துட்டு வந்து இதையும் இங்கேயும் ஒரு லைன் வரைய போறோம். இப்போ இங்க வந்து ஒரு நார்மல் கர்வ் நம்ம கொடுத்துக்கலாம். நாம் ஏன் இந்த ஸ்டெப்பை பண்ணுறோன்னா, ஆர்மோல் டார்ட்டுக்கு நம்ம எங்கேயுமே எக்ஸ்ட்ராவாக வைக்கல. ஸோ இந்த 0.5 இன்ச்சஸை கீழே இறக்கி மார்க் பண்ணணும்னா நம்ம ஆர்மோல் வந்து கம்மி ஆகாமல் கரெக்டாக வரும். இப்போது இதுதான் நம்ம பிரின்சஸ் கட் ஷேப். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதோ இல்லை பண்ணும் போதோ தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ, இல்லை வந்து நிறைய மார்க் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம எங்கெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் தைக்கும் போது, அதை நம்ம கட்டிங்லேயே சரி பண்ணோம்னா தைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் டிராஃப்ட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு புது மெத்தடாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு வாட்டியும் பார்த்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கே வந்து மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். இப்போது இங்கே தேவையில்லாத பிளேஸ்லாம் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இன்னொரு மார்க்கிங் இருக்குது. என்னன்னா, சென்டர் இருக்கு இல்லையா, சில பேருக்கு வந்து இந்த சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ மேலே மார்க் பண்ணி இந்த கிராஸாக ப்ளவுஸ் இருந்தால் சில பேருக்கு அது பிடிக்கும். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வேஸ்ட் டாட் மார்க் பண்ண பாயிண்ட்டு, அங்கேருந்து இங்கே ஒரு கிராஸ் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்ல ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் பார்க்கறதுக்கு பிளவுஸே. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து பேக்ல வந்து சில கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பேக்குக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். இந்த பிரின்சஸ் கட்டில் நாம் எங்கேயுமே ஜாயின் பண்ணுறதுக்கான 0.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸை கொடுக்கல. கண்டிப்பாக அது கொடுக்கணும் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரின்சஸ் கட்டை பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா இதே ஃபேப்ரிக்கில் சீம் அலவன்ஸ் கொடுத்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நியூஸ் பேப்பரில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பிரின்சஸ் கட். நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ சொல்லியிருந்தேன், ஃப்ரண்ட் லென்த்துக்கும் பேக் லென்த்துக்குமே 2 இன்ச்சஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இதை தான் நம்ம இப்போது சரி பண்ண போகிறோம். இந்த பிரின்சஸ் கட் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் மேலே இதை வைக்க போகிறோம். நம்ம இப்போ க்ளோஸ் நெக் தைக்க போகிறோம். ஸோ க்ளோஸ் நெக் தைச்சா இந்த லைன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இந்த பீஸ் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு அண்ட் இந்த லைன் வந்து கரெக்டாக இப்படி பிளேஸ் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பாருங்கள், இந்த லைன் எங்கே வருதோ நான் அந்த இடத்துல இங்கே லைன் பிளேஸ் ஆயிருக்கா கரெக்டாக, அதே மாதிரி இந்த செகண்ட் லைன் வர இடத்துல இதுவும் பாஸ் ஆகும். இது எவ்வளோ கிராஸ் போகுதுன்னு பார்த்துட்டு நான் அங்கே ஒரு மார்க்கிங்கும் வரைஞ்சிக்கிறேன். கீழே அதே மாதிரி கேப் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இது ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் வரும். நீங்கள் உங்களுக்கு ஏற்றது என்ன வருதோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஆர்மோல் லைன் எது? ஆர்மோல் லைன் வந்து இங்கே இருக்குது. இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா புதுசாக வரைஞ்ச லைனோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பார்க்க வியர்டாக இருக்கிற மாதிரி தோணும், இந்த மாதிரி எப்படி ஆர்மோல் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கரெக்ஷன் நீங்கள் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இது வந்து நம்ம தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆர்மோல் எப்படி யூஸ்வலாக இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். கீழே சரி பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த கிராஸ் வரைஞ்சிருக்கீங்களா, இந்த இடத்துல எவ்வளோ இன்ச்சஸ் வருது அப்படின்னு பாருங்கள். எனக்கு இங்கே 3 லைன் வருது. அது கூட ஒரு 0.25 ஆட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணணும். டபுள் பண்ணக்கூடாது. டபுள் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பண்ணோம். இது பேக்ல இங்கே என்ன வருதோ அது கூட ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி இங்கே மார்க் பண்ண போகிறோம். எனக்கு 0.3 வருது, கூட 2 ஆட் பண்ணால் 0.6 வருது. அதை நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். இந்த 0.6 மார்க் பண்ணோம் இல்லையா, இதை ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் போகுது இல்லையா, இந்த கிராஸை எவ்வளோ கிராஸ் உங்களுக்கு வருதோ அதை அப்படியே வரைங்க. இப்போது இது ரெண்டும் டச் ஆகிற இடத்துல நம்ம ஒரு ஸ்மூத் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ், சும்மா ஒரு கர்வ் வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம எதை கட் பண்ணணும் கீழே அப்படின்னா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே ஸ்மூத் அவுட் ஆகி இங்கே தான் கட் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? இங்கே முடிக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ண லைன்.
இப்போது நமக்கு பேக் பீஸ் கிடச்சிருச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மேஜிக் ஸ்லீவ் மேக்கரை வச்சு எப்படி நம்ம ஸ்லீவ்ஸை கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். பாய்.